மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடையதான 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கப்படினான். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இவன் இந்த யோவான் ஒட்டகமயில் உடையை தரித்து தன் அறையிலே வாக்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிழியும் காட்டுத்தேனும் அவன் ஆகாரமாக இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? யோவான் ஸ்நானனால வனாந்திரத்தில். பேசுகிறார் பாஸ்டர் ராஜன் அவர்கள் சொல்லும் போதும் நாங்கள் வரும்போது வனாந்திரமாக சொன்னாங்க. இப்போ சந்தோஷ் அவர் சொல்லும்போது என்ன பண்ணாங்க, நாங்கள் வரும்போது வந்து பார்க்கும்போது வனாந்திரமாக இருந்துச்சு. மேபி நம்ம பார்க்கும்போது கூட ஒரு வனாந்திரமான ஒரு இடமா தான் இருக்கு. யோவான் ஸ்நானன் தரிசனத்தோடு தேவ திட்டத்தின்படி வனாந்திரத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தார். நடந்த விஷயம் பாருங்க. எங்கிருந்து ஜனங்கள் வந்தாங்களாம் அதில் வாசிக்கும் போது, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும், அப்படின்னா வனாந்திரத்தில் ஊழி இருந்துச்சு. ஜனங்கள் சிட்டிலிருந்து வராங்க. அல்லேலூயா, சிட்டிலிருந்து ஜனங்கள் வராங்க. அப்போ ரெண்டாவது, யூதேயா தேசத்தார் அனைவரும் யாரை தேடி வராங்க? யோவான் ஸ்நானனை வனாந்திரத்திலே இருக்கிற அந்த ஊழியத்திலே பங்கெடுக்கும்படியாக வருகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், அடுத்த நாட்டில் இருந்து. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வையில் கடந்த நாட்களில் சிந்திக்கும் போது ஒரு வனாந்திரமான ஒரு இடமா இருக்கு, இங்கே ஜனங்கள் எப்படி வருவாங்கன்னு கூட ஒரு சிலருடைய எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பாஸ்டர் சோர்ந்து போகல, விசுவாசத்தோடு செயல்பட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உண்மையாய் கர்த்தருடைய ஊழியம் இங்கே நிறைவேற்றப்படுகிறதான பட்சத்தில் என்ன ஆகுது? எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் அனைவரும், தன் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளவர்களும் கடந்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு விசேஷித்த ஊழியமாய் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம்.